ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நேத்து மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 25,512 அங்க ஓப்பன் பண்ணியிருக்கான். காலையில ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஓப்பன் லோ அப்படின்றது நடந்துருச்சு. தொடர்ந்து மேலே வந்திருக்கான். நம்மளோட R1 பிரேக் பண்ணி மேலே வந்தாச்சு. மேலே போய் எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த R2, அதாவது ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்றது 641 அங்க இருக்கு. நம்மளோட லெவல் 647. இந்த ரெண்டு விஷயமும் ஒரே இடத்துல தான் இருக்கு. கிட்டத்தட்ட அங்க ரிஜெக்ட் ஆனவன் நல்ல ஒரு டவுன் சைட். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 550க்கு மேல இருக்கிறதே மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலதான் போயிருக்காங்க. காலையில 500 ரேஞ்சில் ஓபன் பண்ணி 550க்கு மேல வந்து 650 வரையும் போயாச்சு. அந்த 550 எவ்வளவு வேகமா உடைக்கிறாங்க பாருங்க. அதுக்கடுத்து மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்க்கு கீழே வந்தாச்சு. நார்மலா என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓப்பன் லோ அப்படின்றது இருக்கு, அப்போ இங்க திரும்ப ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கதா வாய்ப்பு அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஆனா பிரீமியம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. டைரக்டா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் அந்த ரேஞ்ச் வந்தாச்சு. என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் அந்த 400 நேற்று சொல்லியிருந்தோம் டவுன் சைட் போக, இன்னும் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணி கீழே வரல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு உண்டான ப்ரீமியம் சப்போர்ட் அந்த ஸ்ட்ரைக்கிங்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, தொடர்ந்து கீழே போவதா வாய்ப்பா இல்ல ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தெரியும். இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு, ஸோ கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்க. லெவல்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கூட லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,647, 25,574, 25,432, 25,358. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 450 அப்படின்ற அந்த ரேஞ்சை சொல்லலாம். 450, 25,450 இந்த ஏரியாவுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அப்சைட் போகணும் அப்படின்னா இந்த ஹை, இந்த 650 இந்த ஏரியா, நம்மளோட R2 இருக்கிற இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாதான் அப்சைடுக்கு உண்டான மொமெண்டம் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு. இல்லை அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு ஜிக்ஜாக் மூமெண்ட் அப்படின்றதும் எதிர்பார்க்கலாம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் நல்ல ப்ரீமியமே இருக்கு. இன்னமும் 147 பாயிண்ட் இருக்கு. அது நல்ல ப்ரைஸ் தான் நமக்கு. எக்ஸ்பைரி முடிஞ்சு ஒரு நாள் தான் இருக்கு. இன்னும் 4 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. ஓகே, அப்சைடுக்கு 25,650 இந்த ஏரியாவுக்கு மேல இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ அப்படின்றத நமக்கு இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல பார்த்து, இந்த எக்ஸ்பைரியில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் ரீசெண்டாக இருந்த லோ இருக்கு. இந்த ஏரியா 25,350 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 350 ஸ்ட்ரைக்கோ இல்லை 300 ஸ்ட்ரைக்கோ எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த 300 ஸ்ட்ரைக்கில் ஒரு லோ அப்படின்றத வச்சிருப்பாங்க. முதல் நாளோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 300ல் 241 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் வச்சிருக்காங்க. மார்க்கெட்டை 241 ரூபா வச்சு அந்த காலோட லோவை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 541. அப்போ 541க்கு மேல மார்க்கெட்டை நிறுத்துறாங்க, அதாவது ஸ்பாட் மட்டும் கிடையாது, சிந்தட்டிக் ஃபியூச்சர் ரெண்டையுமே நிறுத்துறாங்க அப்படின்னா இந்த 300 காலுக்கு இதுதான் லோ அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடும். அந்த ஒரு லோ அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து கால் சைட்ல செல் பண்ற ஃபோக்கஸை செல்லர்ஸ் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். காலை செல் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல தான் காலை செல் பண்ண போறாங்க. அப்போ மார்க்கெட்டே ஸ்பாட் ஃபியூச்சர் அப்படின்ற ரெண்டுமே உங்களுக்கு அந்த 540 அந்த ரேஞ்சுக்கு மேல வந்துருச்சு, அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரைக்குக்கு லோ போறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். அந்த ஸ்ட்ரைக்குக்கு லோ போறது கிடையாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க, அதுக்கு உள்ள இருக்க 250, 200 அப்படின்னு சொல்லி எல்லா ஐடிஎம் ஸ்ட்ரைக்குக்கும் லோ அப்படின்றது ஃபிக்ஸ் ஆயிடும். அப்போ அதுக்கு மேல 350, 400, 450 இவங்க தான் லோ பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
ஆனா 300க்கு பிரேக் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல, ஒரு ஐடிஎம்கே லோ பிரேக் ஆகும் தெரிஞ்ச இடத்துல, ஒரு ஓடிஎம் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா, அதோட ப்ராஃபிட் அப்படின்றது வேகமா கிடைக்கும். ஆனா, லோ போறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் செல்லர் அந்த சைடுல ஃபோக்கஸ் பண்றத நிறுத்திடுவாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல என்ன மாதிரியான மொமெண்டம் வருது அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன் செயின் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேல்யூவை 0 பண்றதுக்கு தான் ரன் ஆகுது அப்படின்றத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த டைம் வேல்யூ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் 0 ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க எக்ஸ்பைரி டேவோட கண்ணோட்டத்துல தான் மார்க்கெட்டை பார்க்கணும். இதே இடத்துல இப்போ மார்க்கெட் நிக்கிற இடத்துலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு முடியுது அப்படின்னா என்ன நடக்கணும்? எந்தெந்த ஸ்ட்ரைக்குக்கு என்னென்ன பிரீமியம் கொடுக்கணும்? இப்படின்ற இந்த விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.